ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையை, அற்புதமான இந்த வெள்ளி நாளில் உன் மனம் மகிழும்படியாக உனக்கான வரத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் உன் சாயப்பா காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற விஷயங்களையும் நீ அடைய போகும் மகிழ்ச்சியையும் பார்த்து இது என்ன கனவா நனவான்னு ஆச்சரியப்பட்டு எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. உனக்கான விஷயங்களையெல்லாம் நீயே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வாரி வழங்க தயாராக நான் வந்துட்டேன். மனுஷன் என்னதான் பறந்தாலும் உருண்டாலுமே கூட எது எப்போ நடக்குமோ அப்போது தானே நடக்கும். உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் இதுதான் என நான் குறித்து வச்சிருக்கும் போது அதை எப்படி சரியான நேரத்தில் நடத்தி முடிக்காமல் இருப்பேன்? உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நல்லவங்க, உனக்கு உதவி தான் செய்கிறாங்க, உனக்கான நல்லதை தான் செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்வதற்காக மற்றவர்களை கெட்டவராக சித்தரித்து கொண்டும் நல்லவன் போல் நடித்து கொண்டிருக்கும் மனிதர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு காட்டத்தான் போகிறேன் என் செல்லமே. எவ்வளோ வசதி இருந்தாலும் கோடி கோடியாக சொத்து வச்சிருந்தாலுமே கூட மனிதர்களுக்கு மன நிறைவு என்பது அவ்வளவு சுலபமாக வாங்க முடியாத ஒன்றாகத்தானே இருக்குது. எது கிடைச்சாலும் அதில் ஒரு குறை, எதை வாங்கினாலும் அதுலேயும் மனசு திருப்தி இல்லாமல் மன நிறைவடையாமல் அது இதுன்னு கிடைக்காத ஒன்றை பற்றி யோசித்து ஏக்கம் கொள்வர்களாகத்தானே மனிதர்களின் மனம் இருக்கிறது. எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு அதிகமாக ஆடவும் வேண்டாம், பின் ஓட விட்டு ஆட்டம் காட்டும் காலத்தின் முன்னால் பணிந்து தயங்கி நிற்கவும் வேண்டாம் அல்லவா. எது கிடைச்சாலும் எப்போ கிடைச்சாலும் எவ்வளவு கிடைச்சாலும் அடக்கத்தோடும் பணிவோடும் மனிதர்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்கன்னா அது நீண்ட காலத்துக்கு நிலையாக தங்கி இருக்கும். ஓ மனசுக்குள்ளே எவ்வளவோ கவலைகள் இருக்குது, அது அத்தனையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அதிலிருந்து வெளிவர முடியாது என் செல்லமே. அதையே மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் உனக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கவே கிடைக்காது. பிரச்சனையோ கவலையோ எது வந்தாலும் நடக்கிறபடி நடக்கட்டும்னு வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுட்டு உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் சரியாக செய்யப்பாரு. ஒரு பெரிய சந்தனக்கட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் ஒருபோதும் மாறப்போவதில்லை. அதே போல தான் நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் வறுமை சூழ்நிலையே வந்து சாப்பிடவே கஷ்டப்பட்டாலும் கூட அவர்களுடைய நல்ல குணம் ஒருபோதுமே மாறாது என் தங்கமே. அப்படிப்பட்ட ஆளாக நீ இருக்கணும், நல்ல குணத்தோட நேர்மையான வாழ்க்கையை நீ வாழணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நேர்மையான மனிதர்கள் எப்போதுமே தைரியமாக திமிராக துணிவாக பேசுவார்கள். அப்படி நீயும் தைரியமான ஆளாக இருப்பாயா? அப்படி உன்னுடைய நேர்மையின் காரணமாக வரக்கூடிய திமிருக்கு நிச்சயமாக இங்கு மதிப்பு அதிகமாகவே கிடைக்கும். எல்லா வகையான முகமூடிகளையும் அணிய தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் மிக அழகாக நடந்து ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக வேஷம் போட தெரியாதவர்கள் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் எதிரியாகவும் உழவுகிறார்கள். ஏன் தெரியுமா? நல்ல மனிதர்களின் உண்மையான பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு அன்பாகவும் பணிவாகவும் மற்றவர்களுக்கு குளிபறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதல்லவா. அன்பா சிரித்து பேசினா, பணிவா நடித்து பேசினா அவங்க தான் நல்லவங்கன்னு இந்த உலகம் இன்னும் எல்லாரையும் நம்பிக்கிட்டு தான் இருக்குது. நீ தான் கொஞ்சம் உன்னை சுற்றி இருக்கிறவர்களை புரிஞ்சு நடந்துக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காயங்களுக்கும் உனக்கு நடக்கக்கூடிய துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீ நியாயத்தை தேடிக்கிட்டே இருந்தீனா நிம்மதி இருக்காது செல்லமே. அத்தனையும் கடந்து போக கற்றுக்கோ. மற்றவர்கள் மனசை உடைக்கும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்த உனக்கு துன்பத்தை கொடுக்கவும், அதுவும் இருமடங்கு பிரச்சனைகளை நீ அடைந்து வாழ்க்கையில் வருத்தப்படவும் உன்னை நோக்கியும் யாராவது வருவாங்கன்னு. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது இருமடங்காக உனக்கு கிடைக்கும்னு. நீ நல்லது செஞ்சினா வேறு ஒருவர் மூலமாக நன்மைகளை பெறுவாய். கெட்டது செஞ்சினா, துரோகம் செஞ்சினா, துன்பம் கொடுத்தினா அதுவும் இருமடங்காக இன்னொருவர் மூலமாக உனக்கு கிடைக்கும். எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு உன் செயல்களை நல்லபடியாக வச்சுக்கோ.